ஓம் அகமறிவோம் குழுவினருக்கு கோவிந்தராஜ் சுப்பிரமணியின் அன்பான வணக்கங்கள். முந்தைய பதிவில் நண்பர் கேட்ட கேள்வியின் தொடர்ச்சி இந்த பதிவில். பிறப்பு முதல் இறப்பு வரை அனைவரும் ஒற்றுமையுடனும் பாதுகாப்புடனும் நலமுடன் வாழவும் நமது முன்னோர்கள் பல வழிமுறைகளை வகுத்துள்ளனர். ஒருவர் இறந்துவிட்டால் அவர்களுக்கு முறை செய்பவர்கள் மாமன், மச்சான் அல்லது சம்பந்தி வீட்டுக்காரர்கள். இவர்கள்தான் அவர்களுக்கு உணவு சமைத்து போட வேண்டும், சீர்கள் செய்ய வேண்டும் என்று பொதுவாக நடைமுறை உள்ளது. இன்று பெரும்பாலும் இந்த முறை செய்வதில் கௌரவம் சம்பந்தமான சண்டைகள் தான் நிறைய ஏற்படுகிறது. ஏன் செய்கிறோம், எதற்கு செய்கிறோம் என்கிற அர்த்தமெல்லாம் பெரிதாக தெரிந்ததாக தெரியவில்லை. நான் வேட்டியை முதல்ல போடுறதுக்கு முன்னால் அவங்க போட்டுட்டாங்க அப்படின்னு ஒரு சண்டை. நான் தண்ணி குடத்தை முதல்ல தூக்கிறதுக்கு முன்னால் அவங்கள தூக்கிட்டாங்க, எனக்கு மரியாதை போச்சுன்னு சண்டை. இப்படி சுடுகளிய நாய் பெரட்டுற மாதிரி எதுக்கு தான் சண்டை போடணும் அப்படின்னு விவஸ்தை இல்லாமல் போச்சு. அந்த கால குடும்பங்கள் பெரும்பாலும் கூட்டு குடும்பங்களாக இருந்தது. ஒரு வீட்டில் 5 பசங்க 4 பிள்ளைங்க இந்த மாதிரி இருக்கிறவங்களில் பிள்ளைங்களெல்லாம் பக்கத்து ஊர்லேயோ பக்கத்து கிராமத்துக்கோ கல்யாணம் பண்ணி கொடுப்பாங்க. அந்த உறவு முறையெல்லாம் மாமன் மச்சான் உறவு முறையாக இருக்கும். அதே போல் தன் வீட்டில் இருக்கக்கூடிய 4 பசங்களோ 5 பசங்களோ இருந்தால் எல்லாரும் ஒரே குடும்பமாக அந்த 5 குடும்பமும் இருக்கும். அதில் மூத்தவங்க தன் அனுபவப்பட்டு அறிவில் மற்றவங்களுக்கு வாழ்க்கையை வழி நடத்துவாங்க. அப்படி அந்த குடும்பத்தில் யாராவது ஒருத்தர் இறந்தாங்க அப்படின்னா அந்த குடும்பமே ரொம்ப வருத்தப்படும். 5 குடும்பம் இருக்குன்னா 5 குடும்பமும் சோறு தண்ணி இல்லாமல் சோகத்திலேயே ரொம்ப நேரம் இருப்பாங்க. எந்த விஷயமும் செய்யக்கூடிய அளவுக்கு உடல் அளவுலேயும் மனதளவுலேயும் அவங்களுக்கு தெம்பு இருக்காது. அது ஏன் ஆமாம் மச்சானுக்கு மட்டும் தெம்பு வந்துடுமா அப்படின்னா, இவர்களெல்லாம் பெண்களை கல்யாணம் செய்ததுக்கப்புறம் வந்த உறவு முறை. சிறு வயதிலிருந்து ஒன்றாக வளர்ந்தவர்களுக்கு இருக்கக்கூடிய துன்பமும் இடையில் வந்து பழகியவர்களுக்கு இருக்கக்கூடிய துன்பமும் வித்தியாசப்படும். இடையில் வந்து பழக்கப்பட்டவர்களுக்கு விரைவாக அந்த துக்கத்திலிருந்து வெளிவந்து விடுவார்கள். இறந்து துன்பப்படும் குடும்பத்தில் உள்ளவர்களை அவர்கள் தேற்றி அவர்களுக்கான உணவுகளை சமைத்து அவர்களை வற்புறுத்தியாவது சாப்பிட செய்வார்கள். இதனால்தான் சவத்தை எடுத்து அடக்கம் செய்யும் போதும் அடக்கம் செய்து திரும்ப வீட்டிற்கு வந்தவுடன் அவர்களுக்கு உணவு சமைத்து கொடுப்பது எல்லாம் மாமன் மச்சான் என்ற உறவுகை சார்ந்தவர்களாக இருப்பார்கள். அந்த காலங்களில் பெரும்பாலும் விவசாயம், நெசவு போன்ற அனைத்தும் குடும்ப தொழிலாகவே இருந்தது. பெரும்பாலும் 20 வருடம் 30 வருடம் என்று நிரந்தரமாக ஒரு குடும்பமும் ஒரே ஊரிலெல்லாம் இருக்காது. போர் நடக்கும் அல்லது பஞ்சம் ஏற்படும். ஒரு கிராமத்தை விட்டு இன்னொரு கிராமத்திற்கு வாழ்வாதாரத்திற்காக செல்லக்கூடிய சூழலும் ஏற்படும். அதனால் இவர்களுடைய உடைமைகள், அதாவது உடுத்தக்கூடிய ஆடையாகட்டும், பயன்படுத்தும் சமையலுக்கான பொருட்களாகட்டும், அனைத்துமே தேவைக்கு மட்டுமே இருக்கும். ஒருவர் இறந்துவிட்டால் அந்த உடலிலிருந்து அணுக்கள் எல்லாம் சிதைந்து அந்த அணுக்கள் எல்லாம் வெளியே வர ஆரம்பிக்கும். அது காற்றில் பரவி அந்த பகுதி முழுக்க நிறையும். இறந்தவர் ஆரோக்கியமான உடலுடன் இருந்தால் பெரிதாக பாதிப்பு ஏற்படாது. அவர் நோய்வாய்ப்பட்டோ பெருத்த வியாதியிலோ இறந்திருந்தால் அந்த அணுக்கள் அங்கு உள்ள அனைவர் மேலும் படியும். அவர்களுக்கும் அதுக்குண்டான பாதிப்பு வருவதற்குண்டான வாய்ப்பு இருக்கிறது. அதனால் ஒருவர் இறந்தால் பெரும்பாலும் 2 மணி நேரம் என்பதே அதிகம். அதற்குள்ளாகவே எடுத்து அடக்கம் செய்து விடுவார்கள். அந்த சவத்தை எந்த இடத்தில் வைத்திருந்தார்களோ அந்த வீட்டையும் சுற்றி உள்ள வீடுகளுக்குமே சுத்தம் செய்து சுண்ணாம்படித்து
சுண்ணாம்பு என்பது கிருமி நாசினி. சாணி கொண்டு வீட்டை மொழுகுவார்கள், அதுவும் கிருமி நாசினி தான். இருக்கக்கூடிய பழைய உடைகளை எல்லாம் எடுத்து எரித்து விடுவார்கள். இவர்களுக்கு பெரும்பாலும் தேவைக்குத்தான் உடைகள் இருக்கும். 11ஆம் நாள் அல்லது 13 அல்லது 16ஆம் நாள் காரியம் முடியும் போது மாமன் உறவு முறையில் உள்ளவர்கள் அவர்களுக்கு துணி எடுத்து கொடுப்பார்கள். ஒரு குடும்பத் தலைவர் இறந்துவிட்டால் அவர்கள் இல்லை என்றால் வாழ்க்கை முடிந்துவிட்டது, இனிமேல் நம்மால் வாழவே முடியாது என்று நினைக்க வேண்டாம் என்பதற்காக மாமன் உறவு முறையில் உள்ளவர்கள் தங்களால் முடிந்த அளவு அவர்கள் குடும்பத்துக்கு தேவையான உணவுப் பொருட்களை வாங்கி வந்து அவர்களுடன் சிறிது காலம் இருந்து சமைத்து அவர்கள் தேக்கம் தேரும் வரை இருப்பார்கள். அதுதான் இன்றைக்கி மாமன் மச்சான் சாப்பாடு செஞ்சு போடணும், கறி விருந்து போடணும், எலும்பு கடிக்கலை அப்படின்னா இவங்க மனசே ஆறாது. அந்த அளவுக்கு துக்ககரமான வீட்டில் உள்ளவர்கள் ஓரளவு தேறியதும் பிறகு மாமன் உறவுமுறை உள்ளவர்கள் தங்களுடைய ஊருக்கு சென்று விடுவார்கள். இவர்கள் தங்கள் வேலையை கவனிக்க ஆரம்பித்து விடுவார்கள். இன்றைய காலகட்டத்தில் ஒரு குடும்பத்தில் கூட்டு குடும்பம் என்பதே கணவன், மனைவி, குழந்தைகள், இவ்வளவுதான் கூட்டு குடும்பம். இதிலுமே இன்று படிக்க வைக்கிறேன் என்று வெளியூரில் தங்கி படிக்க வைக்கிறார்கள். அதேபோல் படிப்பெல்லாம் முடிந்ததும் திருமணமானதும் தனியாகவும் வைத்து விடுகிறார்கள். இது எந்த அளவுக்கு கூட்டு குடும்பம் என்கிற அமைப்பு வரும் என்று தெரியவில்லை. இதற்கு ஒரு பழமொழி சொல்லுவார்கள், பார்க்காவிட்டால் பயிர் கெடும், பேசாவிட்டால் உறவு கெடும், பாசத்தால் பிள்ளை கெடும். இந்த 3 முதுமக்கள் மொழியும் இன்று நடைமுறையில் இருக்கிறது. இன்றைய காரிய வீடுகளில் தகப்பன் இறந்துவிட்டால் மகன் கண்களிலிருந்து கண்ணீர் வருவது கூட பெரும்பாலும் இல்லை. எனக்கு அடுத்த வேலை இருக்கிறது, அடுத்தது என்ன செய்யலாம், ஆக வேண்டியதை பாருங்கள் என்கிற அளவுக்கு எல்லோரிடமும் மன இறுக்கம் வந்துவிட்டது. ஒரு குடும்பத்தில் உள்ள மகன் அல்லது தம்பி, அண்ணன் போன்ற இவர்களுக்குள்ளே இப்படி இருக்கும்போது வெளிவட்டார உறவுகளுக்கு எவ்வளவு வருத்தம் இருக்கும்? அதெல்லாம் ஒன்றும் இருக்காது. இறந்துவிட்டால் எப்போது எடுப்பார்கள், அடுத்தது நமக்கு வேலை இருக்கிறது, எப்போது சென்று பார்க்கலாம் நமது வேலைகளை என்று இன்றைய சூழல் ஓடிக்கொண்டே இருக்கிறது. இந்த பிரச்சனைகளில் இலையில் வைக்கிற கறியில் கொஞ்சம் கம்மியாக போச்சு, எனக்கு கம்மியாக வச்சுட்டாங்க, அவங்களுக்கு அதிகமாக வச்சுட்டாங்க, நான் தான் முதல்ல தலை கட்டணும், அவங்க கட்டிக்கிட்டாங்க அப்படிங்கிற கௌரவ சண்டைக்கு தான் முதல் ஆளாக எல்லாரும் நிற்கிறாங்க. அர்த்தங்களை புரிந்து கொண்டு ஒவ்வொரு சடங்குகளையும் செய்தால் அனைத்தும் நன்மையாகவே முடியும். ஒரு உதாரணத்துக்கு, என்னை எங்கள் வீட்டில் ஒரு காரிய வீட்டிற்கு கட்டாயம் சென்று வர வேண்டும் என்று கூறினார்கள். அவர்களை எனக்கு யாரென்றே தெரியாது, இருந்தாலும் வீட்டில் சொல்கிறார்கள் என்று விடியற்காலையில் நேரமாக எழுந்து அந்த ஊருக்கு சென்று அவர்கள் வீடு தெரியாததால் பக்கத்தில் இருந்த உறவினரை அழைத்து கொண்டு சென்று கொண்டிருந்தேன். அப்போது அவரிடம் விசாரித்தேன், இறந்தது யார் என்று. இப்போ நாம் போகக்கூடிய வீட்டில் இருக்கவங்களோட அப்பா அப்படின்னாங்க. சரி அப்படின்ட்டு காத்தால ஒரு 7-7:15 இருக்கும், போய் வாசப்படியில் வண்டியை நிறுத்துகிறோம். அவங்க அப்பா இறந்து சரியாக 3ஆவது நாள் அப்படின்னாங்க. 7 மணிக்கு பெரிய அடுப்பில் நல்லா ஒரு 10 பேர் காவுற மாதிரி ஒரு பெரிய குண்டாவில் கறி வெந்துக்கிட்டு இருக்குது. அங்கே இருந்த ஒரு ஆள் அந்த கறி எடுத்து வெந்துருச்சா இல்லையான்னு டேஸ்ட்டு பார்த்துட்டு இருக்கிறாரு. 7:30 மணிக்கு காத்தால் நாங்கள் போய் நின்ன உடனே நான் கேட்டேன், யார் இந்த வீட்டில் இறந்தவங்களோட பையன்னு. அந்த கறியை நல்லா கடித்து இழுத்துக்கிட்டு இருந்தவர் டக்குன்னு நின்று, சொல்லுங்கள் வாங்க நான் தான் அப்படின்னாரு. எனக்கு என்ன சொல்கிறதுன்னு தெரியல. அந்த ஆள் கறி திங்கிறதுல யாரா சிவபூஜையில் கரடி மாதிரின்னு நம்மளை பார்க்க, நாம் என்னடா அப்பம் சேர்த்த வீட்டில் இருந்தாலும் 3ஆவது நாளே கறி இப்படி டேஸ்ட் பார்த்துட்டு இருக்கிறான்னு நாம் பார்க்க ஒரு 5 நிமிஷம் நின்றுட்டு இருந்துட்டு வந்துட்டோம். கிட்டத்தட்ட உறவு முறைகள் மேலே எவ்வளோ அன்பு இருக்குது இன்றைக்கி காலகட்டம் அப்படிங்கிறதுக்காக சொன்னோம். வாழக்கூடிய காலகட்டங்களில்
பணத்தை சேர்த்து வச்சேன், வீடு கட்டி வச்சேன், நிறைய துணிமணி நகையெல்லாம் வாங்கி வச்சேங்கிறத விட சரியான நினைவுகள் பதியக்கூடிய அளவில் வாழ்ந்து நமக்கும் பயனுள்ளபடி அடுத்தவங்களுக்கும் பயனுள்ளபடி மற்றவர்களுக்கு தொந்தரவு தராமல் வாழ்ந்து இறந்தோம் என்றால் நம்மால் பயனடைந்தவர்களின் நினைவுகளில்லாது நாம் இருப்போம். தன் குடும்பத்தில் உள்ளவர்களுடைய நினைவில் கூட இல்லாத அளவுக்கு அப்படி பொருளையும் பணத்தையும் நிலத்தையும் சம்பாதித்து என்ன செய்ய போகிறார்கள் என்றுதான் தெரியவில்லை. நன்றாக நாம் நினைவில் கொள்ள வேண்டிய விஷயம் என்னவென்றால், நாம் எப்போதுமே நினைவுகளுடன் தான் மற்றவர்களிடத்தில் வாழ்கிறோம். இல்லையே, தற்போது நான் உயிருடன் இருக்கிறேனே என்று சொல்லலாம். நாம் வீட்டில் இருக்கக்கூடிய கால அளவை நினைத்து பாருங்கள். காலை எழுகிறோம், ஒரு 6 மணிக்கு எழுந்தால் 9 மணிக்குள் அவசரமாக கிளம்பி வேலைக்கு செல்ல வேண்டும். வேலைக்கு சென்றதும் நாம் திரும்ப வீடு வரும் வரை நாம் வீட்டில் இல்லை. ஆக வீட்டில் இருப்பவர்களுக்கு நம் நினைவுகள் மட்டுமே இருக்கும். அதே போல் நமது நண்பர்களோ உறவினர்களோ எல்லோரிடமும் நம் நினைப்பு மட்டுமே இருக்கும். ஆக சரியான செயல், சரியான நடைமுறை ஆகியவற்றை பின்பற்றும் போது நமக்கும் அது பலனளிக்கும், மற்றவருக்கும் அது பலனளிக்கும். அந்த பலனை அவர்கள் அனுபவிக்கும் ஒவ்வொரு நிமிஷத்திலும் நம்மை நினைப்பார்கள். அதனால்தான் அறிஞர்களுக்கு அழிவே இல்லை என்பார்கள். ஏனெனில் அவர்கள் சொன்ன சொல் வேறு யார் சொன்னாலும் சரி, அதுக்குண்டான செயல் நடந்து கொண்டே இருக்கும். ஆக அவர்கள் நினைவுகளிலும் சொற்களிலும் எண்ணங்களிலும் வாழ்கிறார்கள். 150 வருடங்களுக்கு முன்னிருந்த விவேகானந்தர் இன்று இல்லை. ஆனால் அவர் வாழ்ந்த காலகட்டங்களில் மக்களுக்கு தெரிந்த அளவை விட இன்று இருக்கும் அதிகமான மக்களுக்கு அவரை தெரிகிறது. அவர் இன்றும் வாழ்ந்து கொண்டுதான் இருக்கிறார். அவரது செயலாலும் அவர் விதைத்த நல்ல நினைவுகளிலும் யார் யார் அவரை நினைக்கிறார்களோ அத்தனை உள்ளங்களிலும் அவர் வாழ்ந்து கொண்டுதான் இருக்கிறார். அதே போல் சில சடங்கு சம்பிரதாயங்கள் எல்லாம் முந்தைய பதிவிலேயே சொல்லியிருக்கிறோம். தனி மனிதர்கள் குடும்பங்களின் ஒற்றுமைக்காக சில சடங்குகளும், அதே போல் ஓர் ஊரை அண்டி நாம் வாழும்போது அந்த ஊரார் கடைபிடிக்கும் கால சூழ்நிலைக்கேற்ப சில சடங்குகளும் ஒவ்வொருவரும் ஏற்றுக்கொண்டு தான் இருப்பார்கள். ஆக மனிதன் ஒத்துமையாக இருப்பதற்கு எந்தெந்த சடங்குகள் உண்டோ அவற்றையெல்லாம் கடைபிடியுங்கள். மனிதனை விளக்கக்கூடிய, வேறுபடுத்தி பிரிவினை உண்டு பண்ணக்கூடிய சடங்குகள் அத்தனையும் தவிருங்கள். இதுதான் வாழ்க்கைக்கு நன்மையை தரும். மீண்டும் ஒரு முறை நினைவுபடுத்திக் கொள்வோம். நாம் பழகக்கூடியவர்களிடமும் நம் குடும்பத்தாரிடமும் உறவினர்களிடமும் நண்பர்களிடமும் எப்பொழுதும் நாம் இந்த உருவத்துடனே சம்பந்தப்பட்டு வாழ்வதில்லை. ஆனால் எப்பொழுதும் நாம் செய்த செயல்களால் நினைவுகளுடன் தான் இவருடன் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஆக சரியான செயல்களை செய்து சரியான நினைவுகளை மற்றவரிடம் பதிய வைத்து நாம் எப்போதும் மரணமில்லாமல் இருப்போமாக. இந்த காலகட்டங்களில் செய்யப்படும் சீர்வரிசைகளும் முறைகளும் பெரும்பாலும் கௌரவ சம்பந்தமாகவே இருக்கிறது. இந்த நிலை மாற வேண்டும். முறை செய்ய வேண்டிய ஒருவர் பொருளாதாரத்தில் பின்தங்கி இருக்கிறார் என்றால் அவரால் என்ன முடியுமோ அவர் தகுதிக்கு உண்டானதை செய்யும்போது அதை மனமுவந்து ஏற்றுக்கொள்ள வேண்டும். அதே போல் நாம் அவர்களுக்கு முறை செய்யக்கூடிய நிலை வரும்போது நம்மிடம் பொருளாதாரம் இருக்கிறதென்று அளவுக்கு அதிகமாக செய்யவும் கூடாது. காரணம் என்னவென்றால், அடுத்தது அவர்கள் இதுபோல் முறை செய்யும்போது நமக்காக கடன் வாங்கி அவர்கள் செய்யக்கூடிய சூழ்நிலை வரும். பொருளாதாரத்தில் பின்தங்கியவர்கள் அவர்களால் எவ்வளவு செய்ய முடியுமோ அந்த அளவுக்கு இந்த முறை செய்வதில் நாம் குறைவாகத்தான் செய்ய வேண்டும். அப்பொழுதுதான் அவர்களுக்கும்
சங்கடம் இருக்காது. நம்மிடம் பொருளாதாரம் அதிகமாக இருக்கிறது, அவர்களுக்கு உதவ வேண்டும் என்று இருந்தால் அவர்கள் இக்கட்டான சூழ்நிலையில் இருக்கும்போது தனிப்பட்ட முறையில் சென்று உதவி கொள்ளலாம். இதுபோன்ற பொதுவான சடங்கு சம்பிரதாயங்களில் அவரவர் தகுதிக்கு தக்கபடி அவர்கள் திரும்பி செய்யும்படி உள்ள அளவுகளில்தான் முறைகளை செய்ய வேண்டும். மீண்டும் அடுத்த பதிவில் சந்திப்போம். உங்கள் கோவிந்தராஜ் சுப்பிரமணி. நன்றி, வணக்கம்.